ஸோ இந்த மோடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமலா மோடு அப்படின்ற ஒரு மோடை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் த்ரீடியில் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிஷினை நம்ம என்ன பண்ணுமா, என்னது ஸ்டீலில் ட்ரக்கா. ஓகே, ஸோ ஒரு ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளடிக்கணுமா, அதை வந்து பார்த்தீங்கன்னா சூட்டா போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, பட் அந்த ட்ரக் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா உச்சா போயிருவீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் த்ரீடியில் ஆர்மி பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹை செக்யூரிட்டி இருக்கிற ஒரு இடம் இல்லையா, அங்கே போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கை ஆட்டியை போட்டு வரணுமா. சரி, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த மிஷின்லாம் முடிச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கமலாமோட நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் த்ரீடியில் அன்லாக் பண்ணி விளையாட போகிறோம். ஸோ ஓகே ரைட் பைக்ல இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேராக எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஆர்மி பேஸ் தான் போகிறோம். ஸோ இந்தியன் பைக்கோட ஆர்மி பேஸ். ஸோ அது ரொம்ப டேஞ்சரான ஆர்மி பேஸ். ஒரு ஈக்காக்க நுழைஞ்சா கூட போதும், உள்ள சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளை கருவாடாக்கி கிரில் பண்ணி சாப்பிட்டுருவானுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எந்த தைரியத்தில் உள்ள போகிறோம்னு எனக்கே தெரியல பக்கல. ஏன்னா பார்த்தீங்கன்னா கையில் ஒரு வெப்பன் கூட இல்லைன்ட்டேன். சரி பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் இருக்கு மக்களே, சூப்பர் கார். ஸோ இதை வச்சு நான் உள்ள எப்படி நுழையிறேன்னு மட்டும் பாருங்க. ஓகே, என்ன பண்ணுறது, சரி ஓகே, உள்ள எல்லாத்தையும் விட்டு இந்த கார் ஓடையே பார்த்தீங்கன்னா விட்டு நச்சுக்கி தட்டி மாதிரி ஆகிடலாம். வாங்கடா எத்தனை பேர் வந்தாலும் ஜெராடு வாங்கடா. ஆஹா, இந்த கார் சும்மா சொல்லக்கூடாது மக்களே, சும்மா அடிச்சு தூக்குது மக்களே, வேற மாதிரி இருக்குது. எத்தனை பேர் வேணா வாங்கடா. இதுக்கு மேலே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் இருக்க வரைக்கும் எவனாலும் பார்த்தீங்கன்னா என்ன தொடர்பு எங்கடா கார் சொதப்புது. ஏமா கொஞ்சம் என்னை காப்பாத்திரிமா, ஏமா சாமி மெக்குயினே காமி அப்பாடா. எப்படியோட மக்களே பயத்தில் ஒரு நிமிஷம் கலக்கி விட்டுருச்சு நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கோம், அத்தனை பற்றியும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு மக்களே ஜோலியை. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உள்ளே இருக்க ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டியை போட்டு நம்ம வந்து சேஃப் ஹவுஸ்க்கு கொண்டு போயிட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் மிஷின் முடிஞ்சிருச்சு. அடுத்த 2 மிஷினை முடிச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கமலா மோட ஆக்டிவேட் பண்ணி உள்ளே இருக்கிற கமலா பேயை நம்ம வெளியே கொண்டு வர வச்சு அதை வந்து ஒரு ஒன்று படம் போகிறோம். சரி இருங்க பார்க்கலாம், ஃபுல்லாக வீடியோ பாருங்க, டக்குனு லைக்கை போட்டு பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டியை போட்டாச்சு மக்களே, ஆட்டியா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் எடுத்துகிட்டு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஹவுஸுக்கு போகணும். அது வரைக்கும் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் தொல்லை பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல. பட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மி பேஸ்லேருந்து வெளியே போனோடனே நம்ம மேலே கேஸ் போட்டானுங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு நம்ம கதை. அதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் போட மாட்டானுங்க. சொன்னல நம்ம மேலே கேஸ் போடுவானுங்க, நம்மளை போட்டு தாக்குன்னு தாக்குவானுங்கன்னு சொன்னல. பாருங்க மாப்பு முடிச்சு வந்துட்டானுங்க போலீஸ்காரனுங்க. ஐயோ, இப்போ இவனுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதா மக்களே பெரிய டாஸ்க்கு. எப்படியோடு தப்பிச்சிடும் மக்களே. தப்பிச்சா பார்த்தீங்கன்னா திருப்பி இதில் வந்து மொட்டை படிக்கிறான் அப்படின்னு வேடிக்கிறேன். எப்பா சாமி, ஐயோ எங்கடா டே, ஐயோ போட்டு தாக்குறானுங்களே. இது வர பார்த்தீங்கன்னா ஒரு டபர் ட்ரக்கா இருக்குது. எங்கே இது போய் நிற்கணும் எனக்கே தெரியல மக்களே. நானும் பட்டிங்க உருட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன், ஆனால் எங்கே போய் நிற்கனே தெரியலையே. ஏதோ போய் சேஃப் ஹவுஸில் போய் நேரம் நின்றுச்சுன்னா பரவாயில்ல. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சேஃப் ஹவுஸுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். பட் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. பட் அதுவும் போக விட்டாதானே இவனுங்க போட்டு இருக்கிற ஊரில் இருக்கிற அத்தனை போலீஸ்காரும் நம்ம பின்னாடி தான் மக்களே இருக்குது. நம்ம அப்படி என்னடா தப்பு பண்ணோம். சரி ஓகே ரைட்டு. ஆனால் ட்ரக்குக்குள்ளே எனக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. கோல்டு இருக்கா, தங்கம் இருக்கா, இல்லை ஒன்றுமே இல்லையா, இல்லை மீன் இருக்கா, வாத்து இருக்கான்னு தெரியல. பட் இருந்தாலும் இந்த ட்ரக்கை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணி அந்த சேஃப் ஹவுஸுக்கு கொண்டு போயே ஆகணும் மக்களே. ஸோ அப்போ தான் இந்த மிஷின் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ட்டானுங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 50% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மீதி 50% கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா விடமாட்டேங்கிறானுங்களே. என்னாலும் முடியலடா சாமி, கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் மனுஷன் கொஞ்சம் நிம்மதியாக ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண விடுங்கடா. எப்பா சாமி, என்ன சேசிங்க, என்ன டே போதுண்டா டே. இதுக்கு மேலே அடித்தா ட்ரக் இருக்கிறதா டே, உள்ள பாடி கீடிலாம் கழுந்துக்கிட்டு ஆல்ரெடி வீக்கில் இருக்குடா. இதுக்கு மேலே நீங்கள் குத்துற வந்து ட்ரக் இருக்காது, மண்டை இருக்காதுடா. கொஞ்சம் ப்ளீஸ் பிலீவ் மீ. அப்பாடா எப்படியோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே கருணை காமிச்சு நம்ம மேலே இருக்கிற கேஸை வெளியே விட்டானுங்க மக்களே. ஸோபா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக்கில் இருக்கிற கேஸ்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம ட்ரக்கையும் பார்த்தீங்கன்னா சேஃப் ஹவுஸ்க்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த சேஃப் ஹவுஸில் இருந்து அடுத்து என்ன டாஸ்க் கொண்டு சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கை ஸ்டீல் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா மிஷின் completed. So finally successfully completed மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் மிஷின். ஸோ இப்போ செகண்ட் மிஷின் என்னன்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் மிஷின் நம்மளோடது என்னன்னு சொல்கிறாங்க பார்க்கலாம். ஸோ ட்ரக் டெலிவரி. ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுவோம். ஏன்டா அதுக்கு பருத்தி மூட்டை அந்த குடோன்லேயே இருந்துருக்கலாமே. ஏன்டா டெலிவரி பண்ணுறதுன்னு அங்கேருந்து டேரெக்டாக பண்ணியிருக்கலாமே. எதுக்கு சேஃப் ஹவுஸ் கொண்டு வந்துட்டு அப்புறம் திருப்பி எதுக்கு டெலிவரி பண்ணணும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அவனுக்கு சொல்கிறத கேட்டு தான் ஆகணும்.
ஸோ ஓகே, நம்ம ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா அந்த மோடை அன்லாக் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கை அடிச்சோம். அடுத்தது இது வந்து டெலிவரி பண்ணுமாம்மா. உள்ளே அப்படி என்ன தான் இருக்குன்னு தெரியல, இதுக்கு இவ்வளோ டிமாண்டு. சரி, என்ன இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெலிவரி பண்ணணும் மக்களே. ஸோ இந்த ட்ரக்கை நம்ம எங்கே போய் டெலிவரி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ த ஃபேக்ட்ரி மக்களே. ஸோ நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா இருக்குல்ல, அங்கே ஒரு குட்டி ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ அந்த ஃபேக்ட்ரியில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா கிட்ட ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஸோ இந்த மிஷின் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இது ஒரு டெலிவரி மிஷின் தான் இது. ஸோ அந்த டெலிவரி மிஷின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக நம்ம ட்ரக்குக்கு எதுவும் டேமேஜ் ஆகாமல் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி ஃபேக்ட்ரிக்கு கொண்டு வந்து சேர்த்தாச்சு மக்களே. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரிக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போய் உள்ள டெலிவரி கொடுத்துடலாம். ஓகே, ஸோ வாங்க, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ அடுத்த செகண்ட் மிஷினும் பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த ஃபைனல் மிஷினாக நம்மளுக்கு என்ன கொடுக்க போகிறானுங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் லாஸ்ட் மிஷினாக கம்ப்ளீட் த ரேம்ப் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு காரும் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த ரேம்பை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுமா. இது ஆக்சுவலாக ரேம்ப் மாதிரியே தெரியலையாடா. சரி ஓகே, ஸோ இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குதே. ஓகே பரவாயில்ல, என்ன இருந்தாலும் சரி நம்ம வந்து இந்த ரேம்பை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேம்பை கம்ப்ளீட் பண்ணோம். அட்டேங்கப்போ எங்கடா விட்டா வானத்துக்கே போயிரும் இல்லையாடா. பரவாயில்ல, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேம்பை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அந்த ரேம்ப் ஆக்சுவலாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஹைட்டுக்கு போயிடணும். அங்கேருந்து நம்ம திருப்பி கீழே வரணும். ஸோ நம்ம கீழே உழுவாமல் மேலே போகணும், திருப்பி கீழே உழுவாமல் கீழே வரணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரேம்போட சேலஞ்ச். ஸோ இந்த சேலஞ்சை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான சேலஞ்ச் தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ரோ பிளேயர் ஆச்சு நம்ம இந்தியன் பைக்ஸில். எப்படி இது அசால்ட் மேட்டராக தூசியாக கம்ப்ளீட் பண்ணி நான் ஊதி விட்றேனா இல்லையான்னு பாருங்க. ஆஹா, இங்கே பாருங்க புக்கில் எங்கடா போயிட்டே இருக்குது. எப்போ அடே எங்கடா இது போக ஸ்பீடாக போகுது இந்த கார் வேறு. இவ்வளோ சீன் போட்டதில் வேஸ்ட்டாக போயிருண்டா. அப்பாடா, இப்போ தாண்டா மூச்சு வருது எனக்கு. நல்ல வேலை மக்களே, ஜஸ்ட்டு மிஸ்ட்டு, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்திருப்பேன். பட் இப்போ மேலே வந்ததெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ வந்த ஸ்பீடுக்கு அதோட டபுள் மடங்கு ஸ்பீடில் கீழே போகும் மக்களே. பிரேக்கு வேறு பிடிக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது இறக்கும், சும்மா சறுக்கிட்டு போகும் கீழே. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. ஐயோயோ ஐயோப்பா சாமி, ஐயோயோ டே 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 எப்படி ஒன்று ராசா காப்பாற்றுறாடே. அப்பா அப்பா ஐயோம்மா சாமி டே 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 அப்பாடா. ஐயோ ஐயோ, ரொம்ப டேஞ்சரான டாஸ்காக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மற்ற டாஸ்க் கூட டக்கு டக்குன்னு அப்படி இப்படின்னு போயிடலாம். இது டக்குன்னு அப்படியே கீழே வந்த வேகத்தில் கீழே இறங்கணும்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்க. என்னடா இது டே உயிர் பயத்தை காமிக்கிறீங்களா டே சாமியா. ஐயோ சாமி, ஜஸ்ட்டு பெஸ்ட்டு மக்களே, இல்லைனா பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்துருப்பான். ஓகே, ஸோ இது எங்கடா ரோடே காணும். ஆடா பாவீங்களா, எங்கடா இப்படி ட்விஸ்ட் கொடுத்துக்கிறீங்க. அப்பாடா நல்ல வேலை மக்களே, இதுவும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஐயின்னு கீழே இறங்க விட்டுட்டா. ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல. பட் இருந்தாலும் நம்ம இந்த டாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மிஷின் நம்மளுக்கு கொடுத்த மிஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வாங்க அந்த கமலா மிஷினை அன்லாக் பண்ணி உள்ள போயிட்டு அந்த கமலா பேயை பார்த்தீங்கன்னா போட்டு தாக்குன்னு தாக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம மிஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் கம்ப்ளீட் பண்ணணும், கமலா மோடு அன்லாக் ஆகும்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம கமலா மோடு அன்லாக் பண்ணி உள்ளே வந்திருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கமலாவோட வீடு. இங்கே இதை எழுதிருக்குது, என்னடா எழுதிக்குது ஒன்றுமே தெரியல. இருங்க கூகுளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். என்னது உச்சா கலிக்காதீர். ஐயோ ஒன்று கூட கூடாதா. ஏண்டா இது கமலா போய் பார்த்தா நானே தானா ஒன்று ஊற்றிட்டு போமேடா, எப்படா கண்ட்ரோல் பண்ணுறது. சரி விடுங்க, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஒரு தில்லுக்கு தான் நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ தில்லு இருந்தால் கமலா வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்திருப்போம் பார்த்தீங்களா. ஐயோ எங்கடா வீடியோ காணும், உள்ள சுடுகாடா என்னானே ஒன்றுமே புரியலையே. புல் இருட்டு மகளே, புல் இருட்டு. எங்கே இதில் போய் நான் கமலா பையை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. இங்கே ஏதோ தடி மாதிரி இருக்குது. கமலா பை வந்தால் மண்டையில் நங்கரும் போடுறதுக்கு ஒரு தடி இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா எடுத்து கையில் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வீடுன்னு தான் தெரியல. இது ஏதோ குடோன் மாதிரி இருக்குது, குடோனு. எங்கடா வீடு, கமலா வீடு எங்கடா. ஒத்த பயபலியும் இல்லையே, வழி கேட்க அட்ரஸ் கேட்க கூட ஒருத்தவங்க இல்லையே, ஒரு டீ கடை கூட இல்லையே. எங்கடா, ஆஹா கமலா வீடு கண்டுபிடிச்சாச்சு மக்கள். இங்கே தான் இருக்குது. ஏன்னா நெருப்பெரியுது. ஆத்தாடி, கமலா வீட்டில் நெருப்பெரியுது. ஐயோ அந்த பேய்க்கு என்னடா பாவம் செஞ்சீங்க. ஆண்டா நெருப்பு போட்டு அந்த பேயை வெளியே வர விடமா வச்சுக்கிறீங்க. டே இருங்க, அந்த நெருப்பு எப்படின்னு அணைச்சி ஆகணும் மக்களே. அணைச்சி உள்ளே இருக்கிற அந்த பேயை வெளியே கொண்டு வரணும் மக்களே. பாவம் அந்த பேயும் எத்தனை நாள் தான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கும். வெளி உலகத்தை வந்து பார்க்கட்டும் மக்களே. ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கும் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இல்லை மக்களே. எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும். ஸோ அதனால் வேறு வழி தெரில. அதனால தான் இந்த கமலா மோட அன்லாக்
கன்வெர்ட் பண்ணி அந்த பேயை பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுக்கலான்ட்டு முடிவு பண்ணிக்கிறேன். அதனால தான் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிறேன் மக்களே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமலா பேயை கூட ஸோ டேட்டிங் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டி ஆக்க போகிற மக்களே. பொண்டாட்டியா அட தூ அப்படின்னு துப்புவீங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுறது, ஊரில் ஒத்த பைபிளில் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க நம்மளுக்கு. அதனால இந்த கமலா பேயவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணி அப்படியே நம்ம லவ் இதுக்குள்ளே போட்டுக்க வேண்டியதான். கமலா ஆத்தாடியே எங்கடா கமலான்னு ஒன்று எட்டி பார்க்குது. ஐயோ இந்த பேர் ரொம்ப மோசமாக இருக்கும் போலியே. ஐயோ கமலா கமலா ஐயோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்ட் பண்ணலான்னு வந்தா இது நம்மளை போட பார்க்குதே. ஐயோ கமலா நான் வந்து உன்னை லவ் பண்ண தான் வந்து, ஆனால் நீ என்னை சூப் வச்சு குடிக்கலான்னு பார்க்குறியா? ஐயோ என்ன பண்ணுறது, நல்லா வந்து சிக்கிட்டோமே. ஓகே மக்களே, இதுக்கு மேலே நம்மளுக்கு பேய் வேணாம் ஒன்றும் வேணாம், இந்த வீட்டு விட்டு எஸ்கேப் ஆனால் போதும் மக்களே. ஐயோ எங்கே வீடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாகவே இருக்குது. இது யாரா கமலாவோட ஆயாவா என்னடே தெரியலையே. ஐயோ இப்போ நம்ம கிராணினா கூட டக்குன்னு எஸ்கேப் ஆயிடலாம், கார் எஸ்கேப் அந்த எஸ்கேப்ன்ட்டு. இந்த கமலா வீட்டுக்குள்ளே ஒரு எஸ்கேப் இல்லை. ஆத்தாடி கூட கிச்சன் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. ஐயோ எங்கடா போகிறது, இந்த வீட்டை விட்டு சுற்றி பார்த்தா ரூமுக்குள்ளேயே சுற்றுன்னு சுற்றிட்டாங்கிற, எப்படி வீட்டு விட்டு வெளியே போகிறதுன்னு எனக்கே தெரியலையே. ஐயோ என்ன பண்ணுறது, யாராவது ஒரு வலிமை சொல்லுங்க காய்ச்சி நீங்களே. ஐயோ கமலா நம்மளை பார்த்த மாதிரி ஏதோ வார்னிங் காமிக்குதே, என்ன பண்ணுறது. ஐயோ ஐயோ கமலா 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 டார்லிங் நீ எது பண்ணிடாது டார்லிங். ஐயோ எங்கடா இது, ஐயோ எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஐயோ எங்கடா எந்த டோர் ஓப்பன் பண்ணாலும் திருப்பி ஹாலுக்கே வரேன்டா. ஐயோ என்னடா இது அசிங்கமாக இருக்குது. ஐயோ எங்கடா போய் ஐயோ நல்லா வந்து சிக்கிட்டோம்ங்களே கமலாட்டு. இதுக்கு மேலே கமலா நான் தலையை கூட வச்சு பார்க்க மாட்டேன் கமலா. ஐயோ எங்கடா போகுது, ஐயோ எங்கடா இது மணிக்கினியாக இருக்குது, போகிறெல்லாம் மணியாட்டி ஹத்தாடி ஃபுல்லாக ரெட் லைட் எரியுது மக்களே. கமலாக்கு சரி கோவம் வந்துருச்சு மகளே. கம்முன்னு இருந்த கமலாவை உசுப்பேத்தி விட்டோம் வேற. ஐயோ இப்போ என்ன அடிக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. போச்சு இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா செம்மையாக சிக்கிட்டோம் மக்களே. ஸோ இருக்கிற கோவத்தில் நம்ம மேலே தான் காமிக்கும். சும்மா அடிக்கிற அடியில் என்ன ஆக போகுதுன்னு எனக்கே தெரியல. ஐயோ மணி வேற டும்மு டம்முன்னு ஆடிக்கிட்டே இருக்குது. ஐயோ ஆத்தாடி ஐயோ எங்கடா இருக்கிறேன் கமலா. ஐயோ கமலா என்ன வேணா கமலா கமலா உனையும் தத்தியமா போச்சுடா, முடிஞ்சு போச்சு மக்களே. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சிடாதீங்க. அடுத்த வீடியோ நம்ம டெய்லியும் போடுற வீடியோலாம் கொஞ்சம் பாருங்கள். ஓகே.